ட்ரம்ப் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி ஊர் உலகத்துக்கே தெரியும். நாம சொல்லி தான் அவரோட அருமை பெருமைலாம் மத்தவங்களுக்கு தெரியும்னு அவசியமே கிடையாது. அவர் அப்பேற்பட்ட ஆளு. ரொம்ப பெரிய மனுஷன். சரிங்களா? அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய வெனிசுலா நாட்டோடைய கடல் பகுதியில போய் இவருடைய போர்க்கப்பல நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த பக்கமா வரக்கூடிய கிட்டத்தட்ட 6 மாசத்துல 120 குட்டி குட்டி போட்டு, கப்பலு இதெல்லாம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறாரு. கடலுக்குள்ள முழுகடிச்சிருக்கிறாரு. ஏன்னு சொல்லி மத்த நாடுகள்லாம் கேட்டதுக்கு என்ன சொல்றாரு, அமெரிக்காக்குள்ளாரி இப்ப வெனிசுலா நாட்டுல இருந்தா போதைப் பொருள் வருது. எங்க நாட்ட காப்பாத்த வேண்டியது எங்க கடமை இல்லையா? ஸோ, அதன் காரணமா, அதன் பொருட்டு, அதன் விளைவா, அத முன்னிட்டு நாங்க என்ன பண்றோம், இந்த மாரி போதைப் பொருள் கொண்டு வந்த சின்ன சின்ன படகுகள் உட்பட 120 போட்ட நாங்க முழுகடிச்சிருக்கிறோம் 6 மாசத்துலன்னு சொல்லி, இப்படி காலர தூக்கி விடுறாரு. யாரு? நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு. 2வது போன வாரம் சனிக்கிழமை என்ன பண்றாங்க, ராத்திரியோட ராத்திரியா வெனிசுலா நாட்டு மேல ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்திட்டு காதும் காதும் வச்ச மாதிரி அந்த நாட்டோட அதிபர் மதுரோவையும் அவர் சம்சாரத்தையும் கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போய் என்ன பண்றாங்க, கடத்திட்டு போய் அவங்க நாட்டுல வச்சுக்கிறாங்க. கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, வெனிசுலா நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு போதைப் பொருள் வருது. வரக்கூடிய போதைப் பொருளை இவரை தடுத்து நிறுத்த மறந்துட்டாரு. தடுத்து நிறுத்த தவறிட்டாரு. இவரோட வந்து செயல்பட தவறிட்டாரு. இவரு தோத்து போயிட்டாரு. ஸோ, அதன் காரணமா நாங்க இவரை தூக்கிட்டு வந்துட்டோம். இது எப்பேற்பட்ட அஃபென்ஸ் தெரியுமா? இவங்க நாட்டுல இருந்து போதைப் பொருள் வந்தா எங்க நாடு கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். சிரிப்பு வரல உங்களுக்கெல்லாம்? இதே தான் நானும் சொல்றேன். இப்ப எங்க வீட்ல ஒரு பக்கத்து வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையன் ஒரு பந்து தூக்கி ஏதோ ஒண்ணு எங்க வீட்டுக்கிட்ட தூக்கி போட்டுட்டே இருக்கிறான் விளையாட்டுக்கு. நான் மலமலன்னு அவங்க வீட்டுக்கு நேரா போய் அந்த வீட்ல இருக்கிற அவங்க அப்பனை தூக்கிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட, "அப்பா அப்பா அந்த சின்ன பையன் நம்ம வீட்ல பந்து தூக்கி போட்டான்ல, அவங்க அப்பா இவருதான். இவனுக்கு ஏதாவது தண்டனை குடுத்துறலாமா? இவன ஏதாவது பண்ணிறலாமான்னு" சொல்லி கேட்டா, உங்களுக்கு சிரிப்பு வருமா? வராதா? அதே தான் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்கிறாரு. எவனா ஒருத்தன் போதைப் பொருள் அனுப்பிடுறான் அப்படின்னா, அனுப்பிடுறவன புடி. உன் நாட்டுல வந்து தடுப்பு பிரிவு இல்ல, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இல்ல. உன் நாட்டுக்குள்ளாடி உன்னைய மீறி ஒருத்தன் போதைப் பொருள் கொண்டு வரான்னா, உன் செக்யூரிட்டி சிஸ்டம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். உன்னைய மீறி ஒருத்தன் வரான் அப்படின்னா, வரவன சுட்டு தள்ளு. இல்லைன்னா பொருள் கொண்டு வரான்னா தடுத்து நிறுத்து. சம்மந்தமே இல்லாம அந்த நாட்டு அதிபர தூக்கிட்டு வந்துட்டு, இவர் வந்து போதைப் பொருள் விக்கிறாரு அப்படின்னா, இது தப்பு மாரி இல்ல, தப்பு தான். இது வந்து ஊருக்கு தெரிஞ்ச ஒரு காரணம். உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, துபாயில எப்படி அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளம் இருக்குதோ, அதே மாரி வெனிசுலா நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளமும் அதிகமா இருக்குது. தங்கச் சுரங்கங்களும் நெறையா இருக்குது. இத வந்து தங்ககிட்ட ஒப்படைக்குமாறு வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில தரமாட்டேன்னாங்க. ஸோ, அந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஃபர்ஸ்ட்டு. 2வது 2025வது வருஷத்துக்கு முன்னாடி 2024ல அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது யாருக்கு குடுத்தாங்க? டொனால்ட் ட்ரம்ப்க்கு குடுத்தாங்க. 2024ல உலக அளவுல. அடுத்து 2025ல அந்த நோபல் பரிசு மறுபடியும் ட்ரம்ப்க்கு தான் வரும்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வெனிசுலா நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு குடுத்துட்டாங்க. அப்ப அப்பேற்பட்ட சபையில வந்து டொனால்ட் ட்ரம்ப்க்கு பெரிய அவமானமாயி போயிருச்சு. இவனுங்கள விடவே கூடாது. இவனுங்கள ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தாரு மனுஷன். அப்படி இருந்த காலகட்டத்தில தான் இவருக்கு இது ஒரு காரணமா சிக்கிக்கிச்சு. வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும் ட்ரக்ஸ் கடத்திட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி குறை சொல்லிப்புட்டாங்க. ஆனா அவர தூக்கிட்டு வந்ததுக்கு உண்மையான காரணம் அப்படிங்கிறது இந்த காரணம் தான். ஓகேங்களா? இவருக்கு கிடைக்க வேண்டிய அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது அந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு போயிருச்சு 1. 2வது இவர் ஏற்கனவே கேட்டு அந்த எண்ணெய் சுரங்கத்தையும், அதாவது எண்ணெய் வளமுக்கு ஆயில் இது எடுக்குறாங்க இல்லையா? பெட்ரோலியம். அதையும், தங்க சுரங்கத்தையும் இவங்க குடுக்க மாட்டேன்னாங்க. இதெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு தான் உள்காரணம். வெளியில ஊருக்கு சொல்றத ஒப்புக்கு சப்பானுக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாரி இந்த மாரி அவங்க நாட்டுலருந்து போதைப் பொருள் வருது அப்படின்னு சொல்லி பேசி மழுப்பிடுறாங்க. சரி, ஓகே. அவர தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு? வெனிசுலா நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெனிசுலா அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா குரோம்ல, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பணத்துக்கு மதிப்பில்லாம போயிருச்சு. பணத்துக்கு மதிப்பில்லாம போயிருச்சு. ஏன்னா அந்த நாட்ட அதிபரையே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு, அந்த நாட்டுல ரோட்லலாம் பணம் கீழ குப்பை மாரி கிடக்குது. ரோட்ல நடந்து போறவன் எவனும் அந்த பணத்த எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஊர்ல ஒரு ரூ. 10 நோட்டு கிடந்தா கூட கீழ யாருமே விடமாட்டாங்க. நானா இருந்தாலும் அதான். ஒண்ணு எடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போடுவேன். இல்லையா, அத எடுத்துட்டு போய் கோயில் உண்டியல்ல போடுவேன். இந்த மாரி நானே ஏதாவது பார்த்தா நானும் ஏதோ ஒண்ணு பண்றவன் தான். கீழ ஏதோ ஒரு பொருள் கிடக்குது, ஒரு காசு கிடக்குது அப்படின்னா எடுக்கிறது இயல்பு தான். அந்த நாட்டுல குப்பை மாரி கிடக்குது ரோட்ல நோட்டு. அந்த நோட்ட யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நோட்ட யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பணத்துக்கு மதிப்பில்லாம போயிருச்சு அந்த நாட்டுல.
இந்த அளவுக்கு குடியை கெடுத்த ஒரு ஆள் யாருன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பண்ணாதான். அவர் அதை பண்ணிவிட்டாரா? ஓகே. கடத்திட்டு போனாங்கல்ல மதுராவையும் அவர் சம்சாரத்தையும், அவங்களாச்சும் நல்லபடியா பாத்துக்கிறாரான்னு சொல்லிட்டோம்னா கிடையாது. அவங்கள தூக்கிட்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. ஆஜர்படுத்தி என்னன்னு இருக்கிறாங்க, இவர் வந்து போதைப் பொருள் அவங்க நாட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி இவர் வந்து போதைப் பொருள் கடத்திட்டு வந்தாரு. இவர் வந்து எங்க நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் சிறப்பா நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். இவங்க நாட்டுல இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்துறவங்களெல்லாம் வந்து இவர் தடுக்க தவறிட்டாரு. முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்னன்னா, மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இவருக்கு யார் யாரெல்லாம் எதிரா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் கடத்திட்டு போய் கொலை பண்ணி விட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குதான்னு சொல்லி கோர்ட்டு கேட்டதுக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே. உடனே அவர் என்ன பண்றாரு ஜட்ஜு, இந்த வழக்க நானு அடுத்த மாசம் 17ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதிக்கு அடுத்த வாய்தா ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. சரி ஓகே. அது வரைக்கும் இவங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறது? இன்னொரு நாட்டு அதிபரை அவங்க பொண்டாட்டியோட தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. மனைவியோட கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிட்டு வரல கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. நாடு கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை எங்க வைக்கிறது? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்க போறாரு ட்ரம்ப்? கிடையாது. அமெரிக்காவிலேயே இருக்கிறதுலேயே மோசமான சிறைச்சாலை புரூக்ளின். புரூக்ளின் சொல்லக்கூடிய அந்த மோசமான சிறைச்சாலையில கொண்டு போய் இவங்களை வச்சிருக்கிறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஜெயில் அந்த ஜெயில் தான். கிட்டத்தட்ட 1100 கைதிகள் மட்டும்தான் அந்த ஜெயிலில் அடைக்க முடியுமா புரூக்ளின் சிறைச்சாலையில. அப்படி இருக்கக்கூடிய சிறைச்சாலை அப்படிங்கிறது பூமியின் நரகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான சிறைச்சாலை தான் அந்த சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில கொண்டு போயிட்டு நம்ம வெனிசுலா நாட்டு அதிபர் மதுராவையும் ஒரு சம்சாரத்தையும் நேத்து கொண்டு போய் அடைச்சிருக்கிறாங்க. கோர்ட்ல ஆஜர்படுத்தி அடுத்த வாய்தா வரைக்கும் இவங்க இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஜெயில் என்னப்பா அவ்வளவு நரகமான ஜெயிலா? இவர் தான் இன்னொரு நாட்டு அதிபராச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிபருக்கு உண்டான மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க. அதிபருக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது அங்க கிடையாது. கக்கூசுல தண்ணி வராது. அந்த அந்நியன் படத்துல விக்ரம் சொல்லுவார்ல, டிடிஆர் என்ன ஃபேன் ஓடல, என்ன கக்கூசுல தண்ணி வரல, அதே மாதிரி பிரச்சனை எல்லாம் அங்க இருக்குது. அங்க வந்து கக்கூசுல தண்ணி வர, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒரு நகைச்சுவைகளும் சொல்லல, உண்மையாலுமே நடந்திருக்குது. கக்கூசுல தண்ணி வராது, ஃபேன் ஓடாது. 2019 மட்டும் கிட்டத்தட்ட என்னாச்சு, கரண்ட் போயிட்டு 1 வாரமா கரண்ட் வரலையாம். கேட்டதுக்கு கரண்ட் ப்ராப்ளம்பா, நீங்க என்ன விஐபியா, நீங்க என்ன சிறை கைதிகள் தானே, இருந்துட்டு போங்க அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி கக்கூஸ்ல தண்ணி வராது, மேல ஃபேன் ஓடாது, கரண்ட் நினைச்சா ஆஃப் ஆயிரும். அமெரிக்கால இந்த காலகட்டம் ரொம்பவே குளிரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல என்னாச்சு, எல்லாத்துக்குமே பச்சை தண்ணி தான் தண்ணி ஊத்திக்கணும். எல்லாருமே பச்சை தண்ணி தான் தண்ணி ஊத்திக்கணும். இப்போ ஒருத்தர் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா 3 நாள் கழிச்சுதான் மாத்திரையே வாங்கிட்டு வர போவாங்களாம். நிஜமானதான். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா 3 நாள் கழிச்சுதான் மாத்திரையே வாங்க போவாங்களாம். ஏன், எதனால காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க சிறை அலுவலர், உங்க சிறையில வார்டன் இருப்பார்ல, உங்க சிறை வார்டன் போயிட்டு அதை வந்து ஒரு ஃபார்மா தான் எழுதி கொடுப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆள் வந்து ஃபார்மா எழுதிட்டு இன்னைக்கு பாத்துறா, நாளைக்கு தான் 2வது ஆள்கிட்ட கொடுப்பாங்களாம், சிறை அலுவலர்கிட்ட. சிறை அலுவலர் என்ன பண்ணுவாராம், அதை மேல்முறையீடு பண்ணுவாராம், மேல் அதிகாரிக்கு அதை அனுப்புவாராம். அனுப்பிட்டு 3வது நாள் தான் அந்த ஃபார்ம் ஜெயில விட்டே வெளியில போகுமா. எதுக்கு, இவருக்கு இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்குது, மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வச்சிருக்க மாட்டாங்களாம், கையில எதுவுமே வச்சுக்க மாட்டாங்களாம் எமர்ஜென்சிக்கு. இப்ப தெரியுது அது ஏன் பூமியிலேயே ரொம்ப நரகமான இடம்னு சொல்லிட்டு. மரியாதை கொடுப்பாங்க, ஆனா அடிப்படை வசதிகள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடிக்குதுன்னா 3 நாள் கழிச்சு 3வது நாள் தான் மாத்திரை வாங்குறதுக்கே ஆள் அனுப்பிடுறாங்க. மாத்திரை வாங்கிட்டு வந்துருவாங்க, கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அந்த சிறைச்சாலையில. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமா ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி, சரிங்களா, இங்கிலீஷ் 9ஆம் மாசம் போன வருஷம் என்ன நடந்திருக்குது, 2 கைதிகளை, உள்ளடி இருக்கக்கூடிய கைதிகளை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே கலவரம் ஏற்பட்டு. இப்ப சிறைச்சாலையில ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்களாம், நீங்களே அடிச்சுட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடந்திருக்குது. 4 மாசம் முன்னாடி 2 ஜெயில பிரிசனர்ஸை, 2 கைதிகளை மற்ற கைதிகளை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் அபியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையில ரொம்பவே அதிகமா இருக்குதுன்ற ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டிருக்குது. உமன் பிரிசனர்ஸுக்கு, பெண் கைதிகளுக்கு எதிரான பிசிக்கல் அட்டாக் அப்படிங்கிறது அங்க இடத்துல நிறைய நடந்திருக்குது. காவலர்களாலையும்
சக சிறை கைதிகளாலே ஏகப்பட்டது நடந்திருக்குது. அப்பேற்பட்ட மோசமான பூமியின் நரகம் என்று அழைக்கப்படக்கூடிய புரூக்ளின் சிறைச்சாலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மாமா, அவர் எங்க மாமா. எங்க மாமா என்ன பண்ணிக்கிறாரு, மதுரோ வெனிசுலா நாட்டு அதிபரையும் அவங்க மனைவியும் கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாரு. இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிக்கத்தக்க செயல். அவர் எங்க மாமனாவே இருந்தாலும் நான் கேட்பேன், "என்ன மாமா? வாட் மாமா? இட் இஸ் வெரி ராங் மாமா. இந்த மாரி பண்ணக்கூடாது மாமா." அவரும் உன்ன மாரி ஒரு நாட்டு அதிபர் தான். ஓகேவா? அவருக்கு உண்டான ஒரு மரியாதை அப்படிங்கிறது குடுக்கணும். மனுஷன் மதிக்க தெரியலன்னா, நீ என்ன மனுஷன்? பெரிய மனுஷன். உனக்கு இவ்வளோ பெரிய நாடு, உனக்கு கீழ இத்தன லட்சம் போலீஸு, இத்தன அரசு நிர்வாகமா? தப்புங்க. நாம இன்னைக்கு என்ன பண்றோமோ, அதுதான் நாளைக்கு திரும்ப நடக்கும். இப்ப என் கையில ஒரு பந்து இருக்குது. அந்த பந்து நான் என் கையிலேயே வச்சிருக்கிறேன். என் கையில இருக்கும். என் ஜோப்ல போட்டா ஜோப்ல இருக்கும். இடுப்புல சொருகுனா இடுப்புல இருக்கும். தூக்கி செவுத்துல அடிக்கிறேன்னு வையேன், போயிட்டு ரிட்டர்ன் என்கிட்ட தான் வரும். ரப்பர் பந்து இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி. நான் செவுத்துல அடிக்கணும்னு சொல்லி அடிச்சேன்னா, இன்னொருத்தன அடிக்கணும்னு சொல்லி அடிச்சேன்னா, இந்த கையில இருக்கிறது போய் அடிச்சு ரிட்டர்ன் என்கிட்ட தான் வரும். தப்பு மாமா. டொனால்ட் ட்ரம்ப் மாமா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரிய பாவம். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் உனக்கு தீரவே தீராது. இன்னொருத்தர் நாட்டு பிரசிடென்ட்டா இருக்கிறாருன்னா, அவரெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. ரொம்ப தவறான செயல். அவர் பிலிப்ஸ் சொல்ற மாரி, இதுதான் தவறான செயல். மாத்திக்கோங்க மாமா. டொனால்ட் ட்ரம்ப் மாமா. பாவத்த கொஞ்சமா பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நல்ல எண்ணத்த வளர்த்திக்கோங்க. நாளைக்கே வந்து எதுனா ஒண்ணு அப்டின்னா, 4 பேர் வந்து மனசார வந்து அஞ்சலி செலுத்தணும். அதை விட்டுட்டு கை தட்டி, "அப்பாடா! நான் நினைச்சது நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க. எதிரி செத்து போயிட்டான் அப்படின்னா, கறி வறுப்பாங்களாம் வூட்ல. கறி வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். தல முழுகலாம் அப்படின்ட்டு. ஒரு எதிரி இறந்து போயிட்டான் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கொண்டாட்டத்துல கறி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அந்த மாரி ஒரு மனுஷர் இறக்குறாங்க அப்படின்னா, 4 பேர் பார்த்துட்டு வருத்தப்படணும். போயிட்டாடா டேய் எட்றா கறி எட்றா சாப்பிடறான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. வருத்தப்படணும். சரிங்களா?